அண்ணா 3 செட்டு பூரி கட்டுங்க. 3 செட்டு பூரியா? தோ கட்டுறமா. ஏமா 3 செட்டு பூரி கட்டுமா. 3 செட்டு 30 ரூபா தானே? 3 செட்டு பூரி 30 ரூபாய்க்கு தரணும்னா உங்க அப்பா தான் வந்து கடை போடணும். ஒரு செட்டு பூரி 30 ரூபாமா. அப்ப ஒரு செட்டு பூரியை 3 பார்சலா கட்டுங்க. அவ சொல்ற மாதிரி கட்டி கொடுமா. எல்லாத்துலயும் பாதி பாதியா பிச்சு போட்டு. நீங்க என்ன சாப்பிடுறீங்க? அண்ணா எனக்கு ஒரு செட்டு இடியாப்பம். இடியாப்பமா? இடியாப்பம் முடிஞ்சிருச்சு மேடம். அங்க வண்டியில வரவன இடியாப்பம் கொடுக்க மாட்டறேன். நீங்களும் இடியாப்பம் இல்லன்றீங்க. எனக்கு இடியாப்பம் வேணும். மேடம் மேடம் அழுவாதீங்க மேடம். மூஞ்சி கேவலமா இருக்கு. இருங்க போய் போட்டு எடுத்துட்டு வரேன். ஏய், ஒரு கோழி முட்டை போட வந்துச்சு, கவுத்து போட்டிருக்கேன். மதியம் அடிச்சு ஆக்கிரு. யோ, முட்டை போட வந்தவளை அடிச்சாக்க சொல்றிய? உனக்கு அறிவு இல்ல? பரவாயில்ல, ஓனர் பொண்டாட்டிக்காவது நம்ம மேல அக்கறை இருக்கு. இப்ப என்னடி திறந்துடணுமா? வேண்டாம் வேண்டாம், முட்டை போட்டு முடிக்கிட்டோம். தேங்க்யூ ஓனர் பொண்டாட்டி. அப்புறம் அடிச்சாதான் முட்டையும் கிடைக்கும், கறியும் கிடைக்கும். அட திருட்டு கள்ளி, நீ தாண்டி எனக்கு வில்லு. முட்டையை காணும்டி. முட்டைய போட்டதான அடிப்பீங்க. இப்ப என்ன பிளான் பண்றா? மாமா, இந்த அருக்காணிக்கும் அஞ்சலிக்கும் பிரச்சனை. எங்களுக்கு என்னடி பிரச்சனை? இந்த வரண்டி எடுடி. ஏண்டி என்னாச்சு? தெரியல மாமா, ஏதோ குடும்ப பிரச்சனை போல. இவ்வளவுக்கு வேற வேலையே இல்ல. சண்டை போட்டா பரவாயில்ல மாமா, மரத்துல உள்ள பச்சை கொட்டையெல்லாம் பறிச்சு போட்டாலும். நாக்கு சுத்தவல நாங்க எங்கடி பறிச்சு போட்டோம்? இவ்வளவு திருத்தவே முடியாதுரி. இருடி வந்து வச்சுக்கிறேன். இந்த முந்திரி கொட்டை வித்துதான் இவ்வளவுக்கு அடுத்த மாசம். எங்கயா பரோட்டா? கடை இருமா. இப்பதான் ஓனர் சிலிண்டரை வாங்கி கொடுத்துருக்காரு. இதுக்கு அப்புறம் தான் போய் மாவு தேய்க்க வேணும், பரோட்டாவை போடணும். அது ஒரு நான் இங்க என்ன பண்றது? அப்படியே உக்காந்துருக்கணும். உன் ஹோட்டலுக்கு வந்த பத்தியா என்ன செருப்பாலே அடிக்க. ஏண்டா எல்லா கோழியும் முட்டை போட்டுட்டு இருக்கு, வாழை எங்கடா? என் ஆளுக்கு கொட்டாயில முட்டை போட விருப்பம் இல்லடி. அப்ப மேடம்க்கு பெரிய கோட்டை வேணா கட்டி கொடுக்கட்டுமா? முதல்ல பண்ணைக்கு கேட்ட கட்டடி, அப்புறம் கோட்டையை கட்டலாம். அவ எங்க தாண்டா போனா? உன் வீட்டுக்கு போயிருக்கா முட்டை போட. வீட்டுக்கா? என்னது? அடச்சை, வாயில இருந்து இட்லி எடுத்துட்டு பேசு. ஆம்பேட் கேட்னே எங்கயா? தோ கொண்டு வரேன். சீக்கிரம் கொண்டு வா. இவெல்லாம் யாரா ஹோட்டல் உள்ள விடுறது? காஞ்ச மாடு கம்பளம் பாஞ்ச மாதிரி மேஞ்சிக்கிட்டு இருக்கா. ஒரு டிசிப்ளினா சாப்பிட தெரியுதா? ஏம்மா என்னதுமா அது? செப்பல் சார், செப்பல் செப்பல். அதை எதுக்கு கையில மாட்டிக்கிட்டு இருக்க? வெளியில போட திருட்டு போயிடுறாங்க சார், அதான் கையில மாட்டிட்டு இருக்கேன். ஆமா, அப்படியே 1.5 கோடி ரூபாய் செருப்பு திருடு போயிடும். ஏஞ்சி வெளியே போமே. நாய்க்கு வச்ச சொத்தை நாய்க்கே தெரியாம சாப்பிடுறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஓனர, என் சோத்த அடிக்கடி யாரோ திங்கிறாங்க. யாருன்னு தெரியல. உன் கூட சுத்தம்ல அந்த நாயா இருக்கும். அவன் இல்லையா? ஆஹா, நாய்க்கு சந்தேகம் வந்துச்சு. காக்காவை மாட்டி விட்ட வேண்டியதான். இருடா, இன்னைக்கு கண்டுபிடிச்சு போடலாம். சரி ஓனர. காக்கா, உனக்காக சோறு வச்சிருக்கேன், வந்து தின்னுட்டு போமா. ஏண்டி மாமியார் வீட்டுக்கு வந்திருக்க? சீக்கிரம் போய் தின்னுடி, நாய் வந்துற போது. அப்படிதாண்டி, நல்லா வேகமா தின்னுடி. ஓனர, நாய்க்கு வச்ச சோத்த காக்கா திங்கிறியா? சீக்கிரம் ஓடுறா, அந்த திருட்டு வேலையை பாக்குறது காக்காதான். ஏங்க கரண்ட் ஏதோ பிரச்சனை, எலக்ட்ரிஷியன் வர சொல்லியிருந்தீங்களா? வாங்க வாங்க, நீங்க தான் எலக்ட்ரிஷியனா? காபி சாப்பிடுறீங்களா? காஃபிலாம் வேணாங்க. வீட்டில் என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லுங்க. கரண்ட் கம்மியா வருது, ஆனா கரண்ட் பில் அதிகமா வருது. ஏன் வருது? மேடம் இதெல்லாம் நீங்கள் இபி ஆஃபீஸில் தான் கேட்கணும். இதுவே தெரியல. நீல ஒரு எலக்ட்ரிஷியனா? போய் மாடு எதா இருந்தா மேய்ப்போ. மாடு மிக்க போகணுமா? உங்களை இரு போகும்போது கரண்ட்டை கட் பண்ணி விட்டு ஒரு போயிடுறேன். பிரியாணி 2 லெக் பீஸ் வச்சு. ஏமா ஒரு பிரியாணிக்கு 1 லெக் பீஸ் தான் வரும், 2லாம் வராது. எக்ஸ்ட்ரா ஒன்று வைங்கண்ணா, ஒன்றும் குறைஞ்சிட மாட்டீங்க. எக்ஸ்ட்ராலாம் ஒன்றும் வைக்க முடியாதுமா. சொன்ன உன் மரமண்டைக்கு ஏறாதே. போயா, உன் பிரியாணியே தேவையில்ல. வேணானா போ, எனக்கு என்ன வந்துச்சு? வர்றவன் எல்லாம் இது மாதிரி 2 லெக் பீஸ் கேட்டா நான் நாமத்தை போட்டு போக வேண்டியது. என்னங்க, இந்தாங்க சாப்பிடுங்க. வெறும் சாப்பாடு மட்டும்தான் இருக்குது, குழம்பா காணோம். நான் எந்த குழம்பு வச்சாலும் நீங்கள் நல்லா இல்லைன்னு சொல்லிடுறீங்க. ஆனால் தான் நீங்கள் நான் குழம்பே வைக்கல. சாப்பிடுங்க, சாப்பிட்டு பார்த்து சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஏண்டி சாப்பிட்டு பார்த்து சாப்பாடு நல்லா இல்லைன்னு சொன்னா சாப்பாடும் ஆக்காம விட்றலான்னு பார்க்குறியா நீ? வெறும் சோறா இருந்தாலும் வெறிக்க வெறிக்க சாப்பிடுவான்டி இந்த வேட்டையன்.